ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி கேள்விக்கு பதில்கள் தான் பார்க்க போகிறோம். எம்சிகே தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது. ஆப்ஷன் ஏ சுட்டு விடை, ஆப்ஷன் பி நேர் விடை, ஆப்ஷன் சி மறைவிடை, ஆப்ஷன் டி இனமொழி விடை. அதாவது நமக்கு கவிதை எழுத தெரியுமான்னு ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா எனக்கு வேற ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்கிறது ஆப்ஷன் டி இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சரியான விடை வகையை தேர்வு செய்க. இது செய்வாயா என்ற கேள்விக்கு நீயே செய் என்று கூறுவது. ஆப்ஷன் ஏ சுட்டு விடை, ஆப்ஷன் பி நேர் விடை, ஆப்ஷன் சி இனமொழி விடை, ஆப்ஷன் டி ஏவல் விடை. ஸோ த சரியான விடை ஆப்ஷன் டி ஏவல் விடை. நம்மளை ஒன்று செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம அவங்களே திருப்பி செய்ய சொல்கிறது ஏவல். ஸோ நம்ம அவங்களே செய்ய சொல்கிறோம், அது ஏவல் அப்படிங்கிறனால அது ஏவல் விடைன்னு சொல்கிறோம். அடுத்ததாக எவ்வகை வினா என்பதை எழுதுக. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. நமக்கு ஒன்று தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுட்டு விடை, ஆப்ஷன் பி நேர் விடை, ஆப்ஷன் சி மறைவிடை, ஆப்ஷன் டி இனமொழி விடை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சுட்டு விடை. அடுத்த கேள்வி, அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. இதுக்கு ப்ரப்போசல், இங்கிலீஷில் ப்ரப்போசல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆவணம், ஆப்ஷன் பி கருத்துரு, ஆப்ஷன் சி கோப்பு, ஆப்ஷன் டி ஒப்புச்சீட்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கருத்துரு. அடுத்த கேள்வி, இணையான தமிழ் சொல் அறிக. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏன்னு சொல்கிறோம்ல, எம்எல்ஏ. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாடாளுமன்ற உறுப்பினர், ஆப்ஷன் பி பாராளுமன்ற உறுப்பினர், ஆப்ஷன் சி மக்களவை உறுப்பினர், ஆப்ஷன் டி சட்டமன்ற உறுப்பினர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி சட்டமன்ற உறுப்பினர். நாடாளுமன்ற உறுப்பினர்னால் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு சொல்கிறோம். அதுலேயே லோக்சபா ராஜ்யசபா இருக்குது. பாராளுமன்றம்னா பார்லிமெண்ட்டு, அதில் நாடாளுமன்றம் லோக்சபா, மாநிலங்களவைனா ராஜ்யசபா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் தருக. ஆப்ஷன் ஏ ஊடகம், ஆப்ஷன் பி பருவ இதழ், ஆப்ஷன் சி மொழியியல், ஆப்ஷன் டி இதழியல். இதுக்கு சரியான விடை இதழியல். ஜேர்னல் அப்படிங்கிறது இதழ் தான். ஸோ அதான் இதழியல் அப்படிங்கிறதா இதுக்கு சரியான விடை. ஊடகம் அப்படின்னா மீடியா அப்படின்னு வந்துடும். அடுத்த கேள்வி, உள்ளங்கை நெல்கனி போல என்ற சொற்றொடருக்கு ஊமை விளக்கும் பொருள் என்ன அப்படின்னு கொஸ்டின் வரும். ஆப்ஷன் ஏ வெளிப்படைத்தன்மை, ஆப்ஷன் பி எளிதில் மனதில் பதிதல், ஆப்ஷன் சி தற்செயல் நிகழ்வு, ஆப்ஷன் டி பயனற்ற செயல். அதாவது உள்ளங்கையில் நெல்கனி போல அப்படின்னா உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சு மறைக்க முடியாது. ஸோ அது வெளிப்படையாக தெரிஞ்சிடும். அப்படிங்கிறனால அதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ வெளிப்படைத்தன்மை. அடுத்த கேள்வி, காக்கை உட்கார பனம்பழம் பழுத்து விழுந்தது போல என்ற உண்மைக்கு பொருத்தமான பொருள். ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை, ஆப்ஷன் பி பயனற்ற செயல், ஆப்ஷன் சி தற்செயல் நிகழ்வு, ஆப்ஷன் டி எதிர்பாரா நிகழ்வு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தற்செயலான நிகழ்வு. அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உண்மையின் பொருளை தருக. ஆப்ஷன் ஏ தடையின்றி மிகுதியாக, ஆப்ஷன் பி எண்ணி செயல்படாமை, ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை, ஆப்ஷன் டி தற்செயல் நிகழ்வு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை. ஸோ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாங்க அப்படின்னா அது எல்லா பக்கம் சிதறி போயிடும். ஸோ அதனால் ஒற்றுமையின்மையை தான் அது உதாரணமாக சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிறவினை, ஆப்ஷன் பி தன்வினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செய்யப்பாட்டு வினை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிறவினை. அடுத்த கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்தெழுதுக. சட்டி உடைந்து போயிற்று. இதுக்கு ஆப்ஷன் ஏ தன்வினை, ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செய்யப்பாட்டு வினை. இதுக்கு சரியான விடை செய்யப்பாட்டு வினை. அடுத்த கேள்வி, தொடர் வகை அறிந்து சரியான விடையை எழுதுக. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. இதோட தொடர் ஆப்ஷன் ஏ வினா தொடர், ஆப்ஷன் பி கட்டளை தொடர், ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர், ஆப்ஷன் டி செய்தி தொடர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர். அடுத்த கேள்வி, மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க.
இது வந்து ஆன்சர் அப்படின்னா இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருப்போம்? ஆப்ஷன் ஏ, மனிதநேயத்துடன் வாழ்பவர்கள் யார்? ஆப்ஷன் பி, மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் பயன் என்ன? ஆப்ஷன் சி, யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது? ஆப்ஷன் டி, இவ்வுலகம் இயங்க என்ன செய்ய வேண்டும்? ஸோ இது வந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க, அதாவது முடிவுற்றதை சொல்கிறாங்க. எதனால் இது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதனால் வந்து யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா சரியான விடை. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படிங்கிறதுக்கு என்ன கொஸ்டின் கேட்போம்? ஆப்ஷன் ஏ, ஒரு தாற்றில் எவ்வளவு வாழைப்பழங்கள் உள்ளன? ஆப்ஷன் பி, ஒரு தாற்றில் எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளன? ஆப்ஷன் சி, ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன? ஆப்ஷன் டி, ஒரு தாற்றில் எவ்வளவு வாழைப்பழங்கள் உள்ளன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. அடுத்த கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல், சரியான இணையை கண்டுபிடி அப்படிங்கிறதா. இதில் தொடுதல் அப்படிங்கிறதுல ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தல் பகிர்தல், ஆப்ஷன் பி தேடுதல் கிடைத்தல், ஆப்ஷன் சி அணிதல் தீண்டுதல், ஆப்ஷன் டி கிடைத்தல் படைத்தல், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அணிதல் தீண்டுதல். ஸோ இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.